தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது FCRA மசோதா விவாதத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக பின்வாங்கியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. அண்மை தகவலாக பார்ப்பது FCRA மசோதா விவகாரத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக பின்வாங்கியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்திற்கு பணிந்து FCRA மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பியிருக்கிறது ஒன்றிய அரசு. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். FCRA மசோதா விவகாரத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக பின்வாங்கியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. இது தொடர்பாக முழு விவரங்களை தருவதற்காக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன், முழு விவரம் சொல்லுங்க. அதாவது திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்பு காரணமாக தற்போது வெளிநாட்டு நிதி மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது முதலே திமுக கடுமையாக எதிர்த்து வருகிறது. கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி தான் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அன்று முதல் இந்த மசோதாவை கடுமையாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்த்து வந்தன. தேர்தலுக்கிடையே இந்த மசோதா கொண்டு வரப்பட்டது. அப்போது தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கடும் எதிர்ப்பு நிலவியதால் அப்போது மசோதாவை நிறைவேற்றப்படவில்லை, ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது மீண்டும் இந்த மசோதாவை இந்த கூட்டத்தொடரிலும் கொண்டு வர முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக இன்று நாடாளுமன்றத்தின் கடைசி அலுவல் பட்டியலாக இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்படுவதாக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அப்போதும் திமுக கடுமையாக எதிர்த்தது. திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு எழுந்து இந்த மசோதாவை முழுமையாக கைவிட வேண்டும், சிறுபான்மையினரை பாதிக்கக்கூடிய மசோதாவை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகளும் இதனை வலியுறுத்தினர். ஆனால் அந்த எதிர்ப்பையும் மீறி தற்போது குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மக்களவை சேர்ந்த 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவை சேர்ந்த 10 உறுப்பினர்களும் கூட்டுக்குழுவில் இடம்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டுக்குழு அமைக்கப்பட்டதால் அடுத்த பல மாதங்களுக்கு இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யாத முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. திமுகவின் எதிர்ப்பு காரணமாக இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை. பக்திரா, விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பால்முருகன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.